உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிட்டு ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்ப்பாரு. சார் தொண்டை வலி சார், தொண்டை வலி சார், கண்ணு வலி சார், தலைவலி சார், இடுப்பு வலி சார், பீட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பீட்டே இல்லாட்டி என்ன பண்றது? அப்படித்தான் நீங்க என்ன பேசினாலும் ஒரு கிறிஸ்தவனை கூட்டு முன்னாடி உட்கார வச்சு நெஞ்சில கை வச்சு இலைப்பாறுதல் இருக்கான்னு பார்க்கணும். கையை தட்டு, அதான் பல்ஸ் ரேட்டு. எப்பவுமே கிரிட்டிக்ஸை விட நம்ம பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர். ரொம்ப முக்கியம். 1 மணி நேரம் செய்தி நீ கிரிட்டிக்ஸ்காண்டி பேசிடக்கூடாது. அவன் யூஸ்லெஸ், அதை பற்றி நம்ம பேசவே கூடாது. 1 மணி நேரத்தை நம்ம அந்த வேல்யூவான டைம் யாரையும் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. 100 பேர் உங்களுக்கு லைக் போடுறவங்க இருக்காம பாருங்க. அங்கே இப்போ நான் பேசிட்டேன், உடனே டிஸ்லைக் பண்ண. அப்படியா சொல்கிறேன்? நான் ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு வந்து நான் டிஸ்லைக் பண்ணுறேன்டா அப்படின்னு நான் என்ன ஆண்டு வரை செய்ய அப்படின்னா உனக்கு வியூவர்ஸ் கூட்டிடுண்டான்றாரு. கையெத்துட்டு ஏன்னா டிஸ்லைக் பண்ண வரணும், வியூ பண்ணி தானே வரணும். நம்பர் ஆஃப் வியூ. எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட் நீ போடணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீ உங்களை ஒருத்தை கஷ்டப்படுத்தவே திணறணும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறீங்க. கரங்களை திரி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வது. இளைப்பாறுதல் இருங்கள். பணம் இருக்கும் போது இல்லாத போது நீங்கள் இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்தவன் என்றால் முதலாவது நீங்கள் இளைப்பாறுதல் இருக்க. எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து கையெழுத்து. இளைப்பாறுதல் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. மார்ஜின் கோடு தான். ரைட்ல என்ன வேணாலும் எழுதிக்க, மார்ஜின் கோடை விட்டு வெளியே போகாத. கர்த்தருக்காக ஓடுறேன் சார், ஆடுறேன் சார் அப்படின்னு சொல்லி இளைப்பாறுதல் நீ இழந்துட்டீங்கன்னா மார்ஜின் கோடை மிஸ் பண்ற. நீ மார்ஜின் லைன் என்ன செய்யுது? டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு மாதிரி சென்னையிலேருந்து பாம்பே கல்கத்தாக்கு போகுது வண்டி, இல்லை நேராக இருக்கணும். அப்போ இது உங்கள் வாழ்க்கையில் செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா நேரத்திலும் நீங்கள் இளைப்பாறுதலில் இருக்க வேண்டும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் உருவாக்குவார். ஆமேன். கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக. அல்லேலூயா சொல்லுங்க, கைத்தட்டுங்க. நல்ல வார்த்தை, எனக்காக. அல்லேலூயா. நான் நம்புறேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எனக்கு காலையில் நான் ஜோம் பண்ணி இருக்கும்போது சொன்னேன், ஆண்டவரே 27 வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட என்ன செஞ்சேன் இல்லை, ஒரு தடவை கூட ஜெபம் பண்ண இல்லை. என்னுடைய தேவைக்கா எனக்கா ஒரு ஜெபமே பண்ண கிடையாது. ஈவன் என்னுடைய திருமண காரியத்தில் கூட இவ்வளோ காலம். ஆனால் தேவனோ என் தேவைக்கும் அதிகமானவராக இருந்திருக்கிறார். அப்போ முதல் முறையாக இன்றைக்கு இல்லை இந்த விஷயத்தை பேசும்போது இதை கேட்டே பண்ணணுண்டா அவர்கிட்ட அப்படின்ற மைண்ட் செட். அது முதலாக கேட்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தை கொடுக்க அளவிற்கு ஒரு ப்ராஜெக்ட் என்னை புஷ் பண்ணுது. அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில் எனக்கு ஒருத்தர் ஒரு இது அனுப்புகிறாரு, வசனம்.
அந்த வசனம் என்கிட்ட உங்களை எவ்வளோ தொட்டுச்சு, என்ன ரொம்ப தொட்டுச்சு. அதை எடுத்து பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பயங்கரமான விருப்பம் இந்த ப்ராஜெக்ட்டு. அந்த வசனம் வருது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பயங்கரமாக எனக்கு கர்த்தரே ஓகே பண்ணிட்டாரா, இறங்கிட வேண்டியதான். நீதிமான் விரும்பினா கொடுத்துருவேன்றார். தேவன் எவ்வளவு பெரியவர். நீதிமானின் ஆசை நன்மையே, அது ஒரு நாள் தீமையா இருக்காது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறீர்கள். இளைப்பாறுதலை மிஸ் பண்ணிட்டு நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க இப்போ ஒரு விசுவாசி வராரு, கிருபைக்குள்ள இருக்கிறவர், இயேசு ஏற்றுக்கொண்டு வராருன்னா, நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிட்டு ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்ப்பாரு. ஆமா, வந்திருக்கிறது ஆள் தானா பேயான்னு எனக்கு தெரியணும். சார் தொண்டை வலி சார், தொண்டை வலி சார், கண்ணு வலி சார், தலைவலி சார், இடுப்பு வலி சார், இரு பீட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பீட்டே இல்லாட்டி என்ன பண்றது? அப்படித்தான் நீங்க என்ன பேசினாலும் ஒரு கிறிஸ்தவனை கூட்டு முன்னாடி உட்கார வச்சு நெஞ்சில கை வச்சு இளைப்பாறுதல் இருக்கான்னு பார்க்கணும். கையை தட்டு, அதான் பல்ஸ் ரேட்டு. அது கிளீனா ஓடணும் பல்ஸ் ரேட்டு, மீதிலாம் அப்புறம். பல்ஸ் ரேட்டு கரெக்டா இருக்கணும். ஆமா, பேப்பர்ல மார்ஜின் முக்கியம், அனாட்டமியில பல்ஸ் முக்கியம். கரெக்டா போதா ரேட்டு இயேசு நாமத்தினால. அதுக்கப்புறம் தான் பேசணும். எந்த ப்ராஜெக்ட், எந்த ஒரு விஷயமும் உங்களை இளைப்பாறுதலை டிஸ்டர்ப் பண்ணும்னா அதை செய்யாமல் இருப்பதை தேவன் விரும்புகிறார். இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். இளைப்பாறுதல் அடிப்படை சத்தியம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. எவ்வளவு கனவுகள் வச்சுக்காங்க, பதறவே கூடாது. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது, ஏன் சொல்கிறது, இதன் அர்த்தம் என்ன, இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.